செங்கல்பட்டு மாவட்டம் சிருங்கேரி தனியார் மருத்துவமனையில் கடந்த 23ஆம் தேதி போதையூசி பயன்படுத்திய ஆண் செவிலியர் மருத்துவமனை கழிவறையிலேயே உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ஆண் செவிலியர் போதை ஊசி செலுத்தி உயிரிழப்பதற்கு முன்னதாக மருத்துவமனையிலேயே மர்ம நபரிடம் போதைப் பொருள் வாங்கி ஜிபே மூலம் பணம் அனுப்பிய சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம். அங்கு என்ன நடந்தது விவரம்? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே போதை ஊசி போட்டு இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். போதை ஊசி வாங்கி செல்லும் அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மேடவாக்கம் பகுதியில் வசித்து வரும் 25 வயதுடைய கோவிந்தராஜ் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் அமைந்துள்ள சிருங்கேரி சாரதா இக்விடாஸ் புற்றுநோய் மருத்துவமனை தியேட்டரில் டெக்னீஷியனாக கடந்த 1.5 வருடமாக வேலை செய்து வந்திருக்கிறார். வழக்கம் போல கோவிந்தராஜ் சுமார் இரவு 7 மணி அளவில் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். 6வது மாடியில் உள்ள ஆபரேஷன் தியேட்டரில் கோவிந்தராஜ் பணி செய்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில் அதிகாலையில் பாத்ரூமுக்கு சென்றவர் திரும்ப வரவில்லை. டியூட்டியில் இருந்த மருத்துவர் பிரகாஷ் பாத்ரூமை திறந்து பார்க்கும்போது திறக்கவில்லை. உடனடியாக அந்த மருத்துவமனையில் செக்யூரிட்டியாக பணிபுரியக்கூடிய பாபு என்பவரை அழைத்து, இந்த கதவு ரொம்ப நேரமாக திறக்காமல் இருக்கிறது, இந்த கதவை உடனடியாக உடைத்து திறங்கள், யாரோ உள்ளே இருப்பதை போன்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறியிருக்கிறார். உடனே மற்றொரு சாவியை கொண்டு வந்து அந்த அறையை திறந்திருக்கிறார். அப்பொழுது திறந்து பார்க்கும் பொழுது கோவிந்தராஜ் அறையில் உள்ளே அந்த பாத்ரூம் போகக்கூடிய அந்த மேதை மேலே உள்ளே அமர்ந்து கொண்டிருந்திருக்கிறார். உடனே அவரை வெளியே எடுத்து பார்க்கும்போது அவர் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே இறந்து கிடந்ததாக தெரிய வந்திருக்கிறது. உடனே சேலையூர் காவல் நிலையத்துக்கு அதிகாலையில் சென்று பிரகாஷ், அந்த டியூட்டியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் பிரகாஷ் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரை தொடர்ந்து சேலையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பதிவு செய்திருக்கிறார். போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கின்றனர். பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடல் உறவினர் வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்த கழிவறைக்குள் ஒரு ஊசியும் ஒரு கேபிளும் இருந்ததாக அந்த மருத்துவர் காவல்துறையிடம் கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்ட சேலையூர் காவல் ஆய்வாளர் சந்துரு அந்த சிசிடிவி காட்சியை கொண்டு ஆய்வு செய்திருக்கிறார். அப்போது சிசிடிவி காட்சியில் குறிப்பாக ஒரு நபர் ஐடி கார்டு போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு உள்ளே வந்திருக்கிறார். மேலே இருக்கக்கூடிய அந்த ஆண் செவிலியர் கோவிந்தராஜ் கீழே வந்து அவருக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுக்கிறார். அதை பத்திரமாக அவர் பாக்கெட்டில் வைக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிகிறது. குறிப்பாக அவர் வைத்தவுடனே அவருக்கு அந்த ஜிபே மூலமாக பணம் செலுத்தக்கூடிய காட்சி நமக்கு சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. இதன் அடிப்படையை வைத்து சேலையூர் காவல் ஆய்வாளர் சந்துரு விசாரணையை மேற்கொண்டு அவரை அந்த சந்தேகத்துக்கு இடையே உள்ள ஒரு நபரை அழைத்து விசாரிக்கும் பொழுது இவர் போதை ஊசி இவருக்கு கொடுத்ததாகவும் அந்த போதை ஊசியை பயன்படுத்தி தான் இவர் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அது முழுமையாக மறைக்கப்பட்டு காலையில் அவரை அழைத்து வந்து அமர வைத்து அவரிடம் முழுவதுமாக மாலை வரை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை இந்த போதை ஊசி சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய, ஆனால் சந்துரு அவர்கள், காவல்துறை ஆய்வாளர் சந்துரு அவர்கள் தற்போது வரை இதை மூடி மறைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அருகில் இருக்கக்கூடிய மற்றவர்களை விசாரிக்கும் பொழுது இந்த சம்பவத்தில் சேலையூர் காவல் ஆய்வாளர் சந்துரு எதுவும் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை மறைக்கிறார் என்றும், இவர் அந்த போதைப் பொருள் ஊசி, அதாவது மாஃபியா கும்பல், மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருப்பதாகவும், இந்த மாஃபியா கும்பலிடம் ஏதோ கையுண்டு பெற்றுக்கொண்டு அந்த நபரை தப்பிக்க விட்டு இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இது குறித்து இன்னும் பல்வேறு தகவல்களை விசாரித்துக் கொண்டே வருகிறோம்.